சம்பளத்த பாக்கி வச்சுட்டா போதும். நாகேஷ் எப்படி வசூல் பண்ணுவார்ன்னு தெரியுமா? நடிகர் நாகேஷ் தமிழ் சினிமாவுல தவிர்க்கவே முடியாதவரு. அவர மாதிரி இன்னொரு நடிகர இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவர மாதிரி வேற யாரும் நடிக்க கூட முயற்சி பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாகேஷோட நடிப்பு திறமை தனித்தன்மையோட இருந்துச்சு. கோலிவுட்ல எத்தனையோ காமெடி குணச்சித்திர நடிகர்கள் வந்திருக்காங்க. அவங்கள்ல எல்லாம் நாகேஷ் எப்பவுமே தனித்துவமானவர் தான். மனமுள்ள மருதாரம் படம் தான் அவருக்கு முதல் படம். ஆனா முதல் படம் பெரிய வெற்றிய பெறல. அப்படிப்பட்ட நிலையில தான் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்துல நடிச்சாரு நாகேஷ். அந்த படம் இருட்டுல கிடந்த நாகேஷோட திரை வாழ்க்கைக்கு வெளிச்சத்த குடுத்துச்சு. தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்த அவரு சர்வர் சுந்தரம் படம் தான் சொல்லிக் கொள்ளும்படியான முதல் ஹிட் படமா அமைஞ்சது. அது மூலமா பலர்கிட்டயும் பிரபலம் அடைஞ்ச அவருக்கு திருவிளையாடல் படம் அடுத்த திருப்பு முனையா அமைஞ்சது. அதுல சிவாஜி கணேசனுக்கு போட்டியா நடிச்சு அப்ளாஸ அள்ளுனாரு. தொடர்ந்து அவர் நடிச்ச நீர்க்குமிழி, காதலிக்க நேரமில்லை, பட்டணத்தில் பூதம், தில்லானா மோகனாம்பாள் மாதிரியான படங்கள் மெகா ஹிட் அடிச்சது. காமெடி ரோல் மட்டும் இல்லாம வில்லன், குணச்சித்திரம் கதாபாத்திரங்களையும் கலக்கி எடுத்தாரு அவரு. கமல் நடிச்ச அபூர்வ சகோதரர்கள் படத்துல வில்லனா மிரட்டி இருந்தாரு. அதே மாதிரி நம்மவர், பூவெல்லாம் உன்வாசம், பூவே உனக்காக மாதிரியான பல படங்கள்ல கேரக்டர் ரோல்லையும் அதகளம் பண்ணியிருப்பாரு. எந்த ரோல் கொடுத்தாலும் ஈஸியா அதுவாவே மாறிடுவாரு. அந்த வித்தை நெறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் கைகூடாம இருக்குது. நாகேஷ பொறுத்தவரைக்கும் திரையில மட்டும் காமெடி செய்றவரு கிடையாது. நிஜ வாழ்க்கையிலயும் எல்லாரையும் கலாய்ச்சு தள்ளிடுவாரு. அதனால தான் சீன் பேப்பர்ல இல்லாத வசனங்கள கூட உடனுக்குடன் சொல்லக்கூடிய நபரா திகழ்ந்தாரு. அபூர்வ சகோதரர்கள் படத்துல அப்பு, கமல பார்த்து பாதி தான் இருக்கு அப்படிங்கிற வசனம், பஞ்சதந்திரம் படத்துல பாலத்துல சிறுநீர் கழிக்க போறப்போ வரக்கூடிய வசனம் எல்லாமே அவரு ஸ்பாட்ல பேசின வசனங்கள் தான். அதே மாதிரி பண விஷயத்திலயும் கராரா இருப்பாராம் நாகேஷ். ஏதாவது ஒரு படத்துல நடிக்கிறப்போ அந்த தயாரிப்பு நிறுவனம் சம்பள பாக்கி வச்சுட்டா டப்பிங் வரைக்கும் எதுவுமே கேட்கவே மாட்டாராம். டப்பிங் நெருங்குறப்போ அவர அழைக்க கம்பெனி ஆட்கள் வந்தா தொண்டைய வேணும்னே கட்டிக்கிட்டு வேற குரல்ல, ஐயோ இப்ப வந்து கேக்குறியே, குரல் இப்படி இருக்கே, சரி அந்த பேமெண்ட் பாக்கி என்னாச்சு அப்படின்னு கேட்பாராம். அதுக்கு அவங்க கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உடனே அத வாங்கி நார்மலான குரல்ல சரி டப்பிங்க வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாராம். ₹1 கூட வசூலிக்காம விடமாட்டாராம் நாகேஷ். இத அவரே ஒரு மேடையில பகிர்ந்துகிட்டாரு.